இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் அரசி மேல எந்த தப்புமே கிடையாது. அரசி வந்து குமார் நம்பி ஏமாந்து தான் போயிருக்கு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச உடனே சதீஷ் கொஞ்சம் கூட தாமதிக்காம டைரக்டா அரசி கிட்ட வந்து பேசி அரசி கிட்ட தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சது. உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வீட்டுல நடந்த பிரச்சனையால அரசி வந்து ரொம்பவே சோகமா இருக்காங்க. ஒரு பக்கம் தங்கமேல அண்ணி வேற பிரெக்னன்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரணன் அண்ணனுக்கும் அன்னைக்கு வந்து இடையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்ப பிரச்சனையை சரியாக போகுதுன்னே தெரியல. அம்மா வேற எதுக்காக தங்கமேல அன்னிக்கிட்ட இவ்வளவு தூரம் சண்டை போறாங்கன்னே தெரியல. இத்தனை நாள் அம்மா நல்லா தானே இருந்தாங்க, ஏன் திடீர்னு இப்படி மாறினாங்க அப்படி சொல்லிட்டு அரசியே வந்து கோமதியை நினைச்சு குழப்பமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அரசி வீட்டுல தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்ததுமே என்னாச்சு அரசி ஏன் இங்க தனியா உட்கார்ந்து இருக்கிற, எதுவும் பிரச்சனையா என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லி கதிர் போய் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனையுமே ஒண்ணு விடாம அரசி வந்து கதிர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனை நாளா அம்மா வந்து அண்ணி மேல பாசமா தானே இருந்தாங்க, இப்ப ஏன் அண்ணி பிரெக்னன்டா இல்லங்கிறது தெரிஞ்சதும் உடனே ஏன் அம்மா அப்படி மாறி பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணியோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஏற்கனவே அண்ணன் வேற அண்ணி கூட பேச மாட்டேங்குது. இப்படியே நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து அண்ணி மேல பிரஷர் போட்டு இருந்தோம்னா அவங்க எவ்வளவு கஷ்டத்தை தாங்குவாங்க. அவங்களுக்கு இந்த டைம்ல நம்ம தானே ஆறுதலா இருக்கணும். அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்ணதுனே தெரியலன்னு எனக்கு அதை நினைச்சாதான் அம்மா மேல கோவமா வருது அப்படி சொல்லி அரசி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரியவங்க விஷயம், அவங்க பாத்துக்குவாங்க. இதை போட்டு நீ எல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்காது அப்படி சொல்லி கதிர்மே வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஃப்ரீயா இருந்தா நான் கோயிலுக்கு போறேன், நான் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு அரசியை கூப்பிடுறாரு. அரசியுமே வந்து கதிர் கூட கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா கோயிலுக்கு வர சதீஷ் வந்து அரசியை பாத்துறாரு. அரசியுமே வந்து சதீஷை பாத்துறாங்க. சதீஷை பார்த்த உடனே அரசிக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவர் மட்டும் நம்ம கிட்ட கேள்வி கேட்டானா இவருக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம். இவரும் மத்தவங்கள மாதிரி ஊர்க்காரங்கள மாதிரியும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம தான், நான் தான் குமார தேடி போயிட்டேன்னு சொல்லி தானே இவருமே நினைப்பாரு. நம்மளால இவரோட வாழ்க்கை போயிருச்சு அப்படி சொல்லி நினைச்சுக்கிட்டு அரசி வந்து சதீஷ் தலை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா நடந்தது எதுவுமே மனசுல வச்சுக்காம டைரக்டா சதீஷ் வந்து அரசிக்கிட்டே பேச வராரு. நடக்கிறதெல்லாம் பாக்குற கதிருக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்பதான் அரசி ஒரு பிரச்சனைல இருந்து வெளியே வந்திருக்கு. மறுபடியும் கல்யாணத்தை பத்தின பேச்செல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கதிர் வந்து சதீஷ் அரசிக்கிட்ட பேச விடாம பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ரொம்பவே பொறுமையா பேசுற சதீஷ் வந்துட்டு நான் அரசியோட பெர்மிஷனோட தான் பேச போறேன், அரசிக்கு விருப்பம் இருந்தா மட்டும் என்கிட்ட பேசட்டும், நான் அரசியை கட்டாயப்படுத்தி எல்லாம் பேச நினைக்கல, எனக்கு அரசி கிட்ட ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசணும் அப்படி சொல்லி கேட்கிறாரு. தன்னால தானே சதீஷ்க்கு நடக்கிற கல்யாணமும் நின்று போச்சு அப்படி சொல்லி யோசிக்கிற அரசியுமே வந்துட்டு நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் பேச வந்துறேன் அப்படி சொல்லிட்டு அரசி சதீஷ் 2 பேருமே போய் தனியா போய் பேச போறாங்க. அப்ப சதீஷ் பேசுறதுக்கு முன்னாடி அரசி வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்துக்காக என்னை மன்னிச்சிருங்க, என்னால தானே உங்களோட வாழ்க்கையை இன்னைக்கு போயிருச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கணும், ஏமாத்திட்டு போனது என்னோட தப்பு தான் அப்படி சொல்லி அரசி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் சதீஷ் வந்து இன்னொரு உண்மையா அரசி கிட்ட சொல்றாரு. நடந்த உண்மைலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அரசி, உன்னோட கல்யாண வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு கல்யாணமே நடக்கலங்கிறது எனக்கு தெரியும், அந்த குமார பழி வாங்கணுங்கிறதுக்காக உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக போலியா நீயே தாலியை கட்டிட்டு போய் அந்த வீட்டுல இருந்திருக்கிற, இது எல்லாமே வந்து மீனா என்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த பிரச்சனை நடந்த அன்னைக்கே மீனா போன் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோட மனசே மாறுச்சு. இருந்துமே எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருந்துச்சு, ஏன்னா கல்யாணத்து வரைக்கும் சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்து அன்னைக்கு நீ விட்டுட்டு போற ஆளுமே கிடையாது, அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்கிறத அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப மீனாவுமே எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை ஏன் தள்ளி போடணும், உனக்கு சம்மதம் சொன்னா நம்ம எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி சதீஷ் பேசிட்டு இருக்காரு. சதீஷ் வந்து இப்படி கேட்கவுமே அரசிக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அரசி அமைதியாவே நின்னுட்டு இருக்காங்க. அப்ப எதர்ச்சி அந்த வழியா வர குமார் வந்துட்டு இப்படி சதீஷும் அரசியும் பேசி இருக்கிறத பாத்துறாரு. ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்பவே திருந்தின குமார் வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அரசியை விரும்ப ஆரம்பிச்சிருக்காரு. அரசி எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தா நம்ம இவ்வளவு மோசமான பையன் தெரிஞ்சு நம்மள விரும்பி இருக்கோம், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், அரசியை இறந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு இப்ப கொஞ்ச நாளாவே குமார் திருந்திக்கிட்டு இருந்தாரு. இந்த நிலைமையில அரசியும் சதீஷும் ஒன்னா பார்க்கவும் குமாருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒருவேளை எல்லா உண்மையுமே அரசி சொல்லி இருக்குமா, மறுபடியும் சதீஷ் எது அரசியை கல்யாணம் பண்ணிக்குவானா, அரசி நமக்கு கிடைக்காம போயிருமா அப்படி சொல்லிட்டு குமார் ரொம்பவே ஷாக்காக ஆரம்பிச்சிட்டாரு. எப்பயுமே பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிற குமார் வந்துட்டு இந்த வாட்டியுமே வந்துட்டு இவங்க 2 பேரும் பார்த்துமே வேகமா கிளம்பி வராரு. குமார் மறுபடியும் வரத பார்த்ததுமே அரசிக்குமே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் குமார் வந்து ஏதோ பிரச்சனை தான் பண்ண போறான், இங்க நிக்காதீங்க போங்க அப்படி சொல்லி சதீஷ் அனுப்பிச்சு விட பாக்குறாங்க. அப்ப டைரக்டா அங்க வர குமார் வந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், உங்களோட கல்யாணம் நடக்காம போனதுக்கான காரணமும் நான் தான், நான் என்னமோ இந்த பாண்டியனோட குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறக்காக தான் வந்துட்டு அரசியை விரும்பினதா போய் சொன்னேன், ஆனா எனக்கு உண்மையிலேயே இப்ப அரசியை தான் பிடிச்சிருக்கு, நான் அரசியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நான் என்னோட தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன், தயவுசெய்து எங்க வாழ்க்கையில நீங்க குறுக்கிடாதீங்க, நானே அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்துக்காக குமார் மன்னிப்பு கேட்டு சதீஷ் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்து கதிரே ஷாக்காய் போய் நின்னுட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இதுக்கப்புறமாவது குமார் திருந்தி நடந்த எல்லா பிரச்சனைக்காகவும் அரசு கிட்ட டைரக்டா வந்து மன்னிப்பு கேட்டுதான் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.